வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. மெக்டானல்ட்ஸில் வாங்கலைய மாதிரியே வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கை நீட்டாக கட் பண்ணி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் சோள மாவு, இங்கிலீஷில் கார்ன்ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண உருளைக்கிழங்கு ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நம்ம தண்ணியை சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். தண்ணி சூடாகட்டும். தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ண பொட்டேட்டோவை அதில் போட்டு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை மூடி வச்சிடலாம். பாருங்க, ஹாஃப் பாயில் ஆகிடுக்குது. இந்த ஸ்டேஜில் பாயில் பண்ண பொட்டேட்டோவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கிச்சன் டவலை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற சஸ் வாட்டரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பேக் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. கொஞ்சமாக கார்ன்ஸ்டார்ச் யூஸ் பண்ணிக்கலாம். சோள மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சு அது மேலே ஒரு பாத்திரம் வச்சு ஃப்ரை பண்ண எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அடுத்து எண்ணெய் ஃப்ளைங் தான். வாங்க ஃப்ரை பண்ணலாம். இப்போ 1 by 1 போட்டு நல்லா டீப் ரோஸ்ட்டாக எடுத்துக்கலாம்.
எண்ணெயோட சலசலப்பு அடங்கிற உடனேயும் அந்த நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை எடுத்து ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஃப்ளைஸையும் அதில் பொழிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்ச ஃப்ளைஸ் பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு. நெக்ஸ்ட் இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ளைஸை பவுலுக்கு கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எங்கள் மம்மி மினி மெக்டானல்ட்ஸ் கப் வைக்கலாங்க. பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. இப்போ நம்ம செஞ்ச ஃப்ளைஸ் எல்லாம் அதில் 1 by 1 அரேஞ்ச் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கிச்சப் கூட சேர்த்து சர்வ் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க பயங்கர ஹாப்பியாக இருக்குவாங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. Until then, next bye from 33 Shamlati. Thanks for watching.